செந்தில் பாலாஜிக்கு யமனாக மாறிய பெண் டிரைவ் நீதிமன்றம் ஓகே சொன்னது. நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நிபந்தனை ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதை திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். இன்னும் சில பேர் 471 நாள் சிறையில் இருந்தாலும் பாருங்கள், எங்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என வெற்றி முழக்கம் போட்டு வருகின்றனர். ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்த செந்தில் பாலாஜி, நான் நிரபராதி, அதை நான் நிரூபிப்பேன் என தெரிவித்தார். மாறாக எந்தவொரு ஆவேசமான வார்த்தைகளும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் செந்தில் பாலாஜி போன்றே சிறையிலிருந்து வெளியே வந்த சவுக்கு சங்கர் முதல் நாளே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் செந்தில் பாலாஜியோ அடக்கி வாசித்தார். இதிலிருந்தே ஏன் செந்தில் பாலாஜி அமைதியாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு அனைத்துமே பென் டிரைவ் தான் காரணம் என செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி வழக்கில் கொடுக்கப்பட்டது ஜாமீன் தானே தவிர மாறாக தீர்ப்பு இல்லை. செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் தீர்ப்பில் செந்தில் பாலாஜி வீட்டில் கைப்பற்றப்பட்ட பென் டிரைவ் அவருடையதுதான் எனவும் அதில் உள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை எனவும் இதை மாநில காவல்துறைதான் பறிமுதல் செய்தது. அந்த வகையில் இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை என்பது தெளிவாக இருப்பதாக நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் இத்தனை நாள் ஜெயிலில் கழிதின்ன காரணமாக இருந்தது இரண்டே விஷயம்தான். ஒன்று, நாங்கள் வேலை கொடுப்பதாக வாங்கிய லஞ்சப் பணத்தை திருப்பி கொடுத்து விட்டோம் என நீதிமன்றத்தில் சொன்னது. இரண்டாவது, பென் டிரைவ் உள்ளே இருந்த தகவல்கள். இவை இரண்டுமே உண்மை என நிரூபணமாகி இருப்பதால் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறை விரிவான ஆவணங்களை மற்றும் சாட்சிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் நேரம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போன்று செந்தில் பாலாஜியும் அனைத்து பதவிகளையும் இழந்து சிறை செல்வது உறுதி என நிரூபணமாகி இருக்கிறது. மொத்தத்தில் செந்தில் பாலாஜி அதிகபட்சமாக 6 மாதத்திற்குள் மீண்டும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.